தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் குரு 8ஆம் இடத்துல இருக்கார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய 12ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், புதன் அத்தனை கிரகங்களும் இருக்கிறது. இந்த மாதம் நீங்கள் பொறுமை, ஒரு சில விஷயங்களில் நிதானம். எதிலெல்லாம் நீங்கள் பொறுமையாக இருக்கணும் அப்படின்னா, 8ல் குரு இருக்கிறது. குழந்தைகள் விஷயத்தில் ரொம்ப பொறுமையாக இருங்க. குழந்தைக்காக காத்துட்ருக்கிறவங்க, குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்க அத்தனை பேரும் வெயிட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது. பட் அதே சமயத்தில் இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் இதுக்கு முன்னாடி முன்னோருடைய சொத்து இருந்து கிடைக்காம இருந்துச்சோ அது கிடைக்கும். ஒருவேளை மனைவி அல்லது கணவன் மூலமாக பண வரவு வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு. சொத்தே இல்லாதவங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டட் மணி, அதாவது ரொம்ப நாளாக எனக்கு பென்ஷன் பணம் வரல, பிஎஃப் பணம் வரல, கிராஜுவேட்டி வரல, இன்சூரன்ஸ் பணங்கள் வரல, அரியர்ஸ் வரலன்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு அதெல்லாம் வர்றதுக்கான சூழ்நிலைகள் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஃபினான்சியலி பெரிய கிரைசஸ் இந்த மாதம் இல்லைன்னா கூட செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. பட் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் நல்லா இருக்குது. ப்ரொமோஷனை எதிர்பார்க்குறதுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஸோ அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் உங்களுக்கு வழக்குகள் இருந்தால் வழக்குகளில் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். என்ன காரண காரியத்துக்காக கடன் வாங்கினீங்களோ இந்த காரண காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகும். இன்டர்ன்ஷிப் எதிர்பார்த்தவங்களுக்கு கிடைக்கும். வீட்டில் நான் ரொம்ப நாளாக பெட் அனிமல்ஸ் வளர்க்கணுன்னு ஆசைப்பட்றேன், வளர்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு நினைப்பதற்கான வாய்ப்புகள். உங்களுடைய எதிரிகள், டைரக்ட் இன்டைரக்ட் எனிமீஸ் அத்தனை பேரையும் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு எல்லாமே நல்லாயிருக்கு. அதே சமயத்தில் இந்த மாதம் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் ரொம்ப கவனம். சனி ஒரு பக்கம் இருக்கார், அவருடைய பார்வை ஒரு பக்கம் இருக்குது. எல்லாமே உங்களுடைய 6ஆம் இடத்தோட தொடர்பு கொள்வது. கிரானிக்காக யாருக்கெல்லாம் டிசீஸ் இருக்கோ, உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் டாக்டரை கவனித்து பாருங்கள். இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் ஹையர் ஸ்டடி நல்லா இருக்குது. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுடைய லவ் பிரேக்கப் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நார்மலாக தான் உங்களுக்கு இருக்குது. பிஸ்னஸில் பெருசாக நீங்கள் இந்த மாதம் ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. பட் லாபம் இல்லாமல் இல்லை. அந்த லாபம் கைக்கு பணமாகவோ பொருளாகவோ வர்றதில் நிறைய தடை. அது மட்டும் இல்லை, தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை அதுவும் இந்த மாதம் இருக்குது. லைஃப்பில் உங்களுக்கு எவ்வளவு இருந்தால் கூட ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் இருப்பீங்க. என்ன சனி உங்களுக்கு நாளில் இருக்கார். திருப்தியற்ற ஒரு லைஃப் இருக்கும். அடைக்கி வாசிங்க. விவசாயத்தில் இருந்தீங்கன்னா நல்லா இருக்குது. ஸோ இந்த மாதம் பிரம்மாவுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம்.